சீரியஸாக புரிஞ்சுக்குவோம். ஆனால் பாரு வந்து என்ன சொன்னாங்கிறது நான் ஷோ பார்த்து தெரிஞ்சுக்கும் போது எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு கிளாரிட்டி இருக்கும்போது நடுவில் விளையாடினது இவங்க விளையாட்டு தானா, நான் ஆல்ரெடி அதையும் பேசிகிட்டு இருப்பேன். ஸோ இப்போ வக்ரம் இன்டர்வியூலாம் பார்த்தா அப்படி வன்மத்தை கொட்டி வச்சிருக்காங்க. சபரி வந்து நான் நல்லா வந்தேன் அந்த நடிப்பு அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கேன். டேய் ஷோ முடிஞ்சிச்சுடா, இன்னும் நடிச்சு உனக்கு என்னடா, ரன்னராக வந்ததுக்கே உனக்கு காசு இருக்கு இல்லைன்னு ஒரு குரூப் பேசிட்டு இருக்கேன். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அது வந்து ரன்னருக்கு ஒரு 5 லட்சமாவது கொடுத்துருக்கலாம்ல, அவன் ஆடின ஆட்டத்துக்கு கொஞ்சமாவது கொடுத்துருக்கலாம்னு ஒரு குரூப் கதறிட்டு இருக்கு. வேணா அவங்க பர்சனல் எடுத்து கொடுக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதில் ரன்னருக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்கன்றாங்க, ஒரு சிலர் கொடுக்க மாட்டேன்றாங்க. நம்மளுக்கு தெரியாது, அது அஃபிஷியலில் நம்மளுக்கு வந்து காட்டுறது இல்லை, நம்மளுக்கு தெரியாது ஒன்று. அதுக்கப்புறம் விக்ரமுக்கு ஒன்றும் கிடையாது, எப்படி இருந்தாலும் செகண்ட் ரன்னர். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கேம்ரா எப்படியாவது வின்னர் ஆயிடணும் அப்படின்னு பண்ணி தான் அந்த டிடிஎஃப் டாஸ்க்கு அப்படியே பாரு மேலே திருப்பி அவளுக்கு ஸ்ட்ராங் ஏன்னா அவளுக்கு மட்டும் இல்லை, அந்த ஃபுல் கண்டஸ்டன்ஸுக்குமே ஸ்ட்ராங் காம்படிட்டரா இல்லை சிம்ம சுப்பனமாக இருந்தால் அவளை வெளில அனுப்புவோம், அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்க கமருதீனை வெளில அனுப்புவோம் தான் ஒரு பிளான் பண்ணான். அந்த பிளானுக்கு பின்னாடி இவளுக்கு வந்து ஒரு அட்டாக் வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்ளே வரும்போது அங்கே டிடிஎஃப் வின் பண்ணுற இடத்துல அந்த சபரி வந்துடுவோம், வினோத் வந்துடுவோம், ஏற்கனவே வெளில போன விக்ரம் வந்துடுவோம், இவங்களுக்கான சான்ஸும் கம்மியாயிடும் டிடிஎஃப் வின் பண்ண. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாரம் அவங்களுக்கு ரெட் கார்டு. அப்போ அந்த ஒரே கேம்ல 3 பேர் அவுட்டு, கமருதீன் அவுட்டு, பாரு வந்து அவுட்டு ரெட் கார்டு கொடுத்து, சுபிக்ஷா 3 பேர் எலிமினேட் ஆயிடுச்சு. ஸோ இவ பிளான் பண்ண 3 பேர் வெளில போயாச்சு. மிச்சம் இருக்க 3 பேர்ல இந்த சபரி இதுலயோ இல்லை விக்ரம்லையோ அரோராவை ஆக்க மாட்டாங்கன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது ஒன்று சேனல் ப்ராடக்டாக இருக்க விக்ரமும் சபரி திவ்யாக்கு நடுவில் அந்த போட்டி வருதுன்னா திவ்யா பேரை ஆல்ரெடி ரிப்பேர் பண்ணியாச்சு கேரக்டர் அசாசினேட் பண்ணி. அப்போ வந்துட்டு தனக்கான வின்னிங் சான்ஸை எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் தான் நடிச்சு அப்படியே வந்துட்டு என்ன சொல்கிறது, இன்னமும் வந்து அந்த ஒரு சிம்பத்தி ஓட்டை வந்து வாங்கலாம் அப்படின்னு அவள் ட்ரை பண்ணதெல்லாம் சுத்தமாக அந்த ஒரு விஷயங்கள் வந்து ஜனங்க கிட்ட புரிய போய் இவளோட விளையாட்டு இவளோட குட்டு வெளிப்பட்டு அடுத்த வாரமே பாரு எவிக்டானா அடுத்த வாரமே இவ்வளோ ஆயாச்சு. ஸோ நீ என்ன கணக்கு போட்டு டைட்டில் வின்னர் ஆகணும்னு நினச்சியோ இல்லை டாப் 2ல வரணும்னு நினச்சியோ ஒன்றுமே இல்லாமல் தான் நீயும் வெளியில் போன. அப்படின்னும் போது என்ன பாரு ரெட் கார்டோட வெளில போனால் அதை அவள் வெளில ஃபேஸ் பண்ணி அவளுக்கு ஒரு வகையில் அவள் ரெட் கார்டு வாங்கின விஷயங்கள் தான் அவளுக்கான பாசிட்டிவ் சைடையும் வெளில காமிச்சிருக்கு. அது வரைக்கும் 1 ஹவரில் வந்து வெறும்னே அவளை நெகட்டிவாகவே காமிச்சிட்டு இருந்த ஷோ அவள் சாதாரணமாக எவிக்ட் இருந்தால் கூட அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அவள் அப்படி தான் ஆடினா கேம் அதனால எவிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு போயிருக்கும். ஆனால் ரெட் கார்டுன்னு ஒரு விஷயம் வந்து அது ஃபுல்லாக பூம் ஆகி அது அதுக்கப்புறம் ரிவோக் ரேட், ஏன்னா ப்ரொமோல பார்த்தது வேற உள்ள லைவ் பார்த்த ஜனங்களுக்கு ஒரு மாதிரி புரிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது ரிவோக் ரெட் கார்டுன்னு நம்ம சேனல்லையும் நம்ம போட்டிருக்கோம். ஸ்பேஸ்ல எல்லாமும் பேசி ஒரு சில விஷயங்கள் வந்து அதில் 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு, 50-50 தான். நானுமே சொல்லியிருக்கேன், நான் பாரு மேலே தப்பு இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதே மாதிரி அதை ஆரம்பிச்சது ஸ்கேம்ரா தானா, அதே ஸ்கேம்ரா அவங்கள ட்ரிகர் பண்ணுன்ற கேமை ஷி வாஸ் ஆல்ரெடி பிளான்டுன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம வந்து இப்படி பேசி அவங்கள ட்ரிகர் பண்ணணும், அவங்க ட்ரிகர் பண்ணால் அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மள ஏதோ அட்டாக் பண்ணுவாங்க. அதுவும் வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் டிப்பிக்கலாக இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, எல்லா டாஸ்க்குமே டிடிஎஃப்க்கு வச்ச எல்லா டாஸ்க்குமே மலையாள பிக் பாஸ்ல வந்த டாஸ்க்கு தான். அப்படியே அதையே உருட்டி டிப்பி காப்பி அடிச்சு தான் தமிழ் பிக் பாஸ்ல வச்சிருக்கானுங்க. புதுசாக எதுவுமே இருக்கலாம் அந்த கிரியேட்டிவிட்டியும். அப்படியேனா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மலையாள பிக் பாஸ் போடுற செட்டு தான் வந்து தமிழ் பிக் பாஸ் பக்கத்து செட்டு தான். அப்போ வந்துட்டு மலையாள பிக் பாஸ்க்கு வந்து சேட்டன் வந்து இங்கே வந்துட்டு பண்ணுறாருன்னா அவர் வீக்கெண்டுக்கு எப்போ பாரு சென்னை ட்ராவல் பண்ணி தான் வந்து தான் பண்ணுறாரு, வீக்கெண்டு ஹோஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல மலையாள பிக் பாஸும் தமிழ் பிக் பாஸும் பக்கத்தில் நடக்கிற அந்த விஷயங்களோட இங்கே இருக்கிற கிரியேட்டிவிட்டியும் தான் அதுக்கும் இருக்குன்னா அந்த டிடிஎஃப் டாஸ்க்கு அந்த ஃபினாலே அந்த ஃபைனல் டாஸ்க் அந்த கார் டாஸ்க்குமே மலையாள பிக் பாஸில் நடந்தது தான். அது நிறைய பேர் நம்மளுக்கு கமெண்ட்ஸ் பண்ணாங்க, நான் அப்போ பார்க்கல. அதுக்கப்புறம் கிளிப்பிங்ஸ் தேடி நான் பார்த்ததில் நானும் பார்த்தேன். அந்த கார் டாஸ்கில் மலையாள பிக் பாஸில் அப்படியே இன்டென்ஷனாகவே தள்ளுறாங்க. ஒரு காருக்குள்ளே ஒருத்தன் பக்கத்தில் உட்காடுறாங்க, மேலே ஏறி உட்காந்தாலுமே எப்படி எத்தனை பேர் ஒரு காருக்குள்ளே உட்கார முடியும், அந்த ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ண முடியலன்னும் போது தள்ளி விடணுன்றதை அவங்க வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வச்சுருக்காங்க. தள்ளி விடலாம், தள்ளி விட்டுட்டு யார் வந்து சர்வைவ் ஆகிறீங்களோ அந்த கார்க்குள்ளே அவங்க தான் வின்னர் அப்படிங்கிறத அவங்க ரூல்ஸாகவே வச்சுருக்காங்க. நான் இதுதான் சொல்லியிருப்பேன், தமிழ் பிக் பாஸில் தள்ளி விடலாங்கிறத சொல்லலை. ஆனால் எப்போ இவனுங்க மலையாள பிக் பாஸ் டாஸ்க்கை கொண்டு வந்தானுங்களோ இல்லை அங்கே இருக்கிற டாஸ்க்கை தான் எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணானுங்களோ, அங்கே நடக்கிற மாதிரி இங்கே நடக்குதான்னு பார்க்கறதுக்கோ இல்லை இவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கறதுக்கோ இவங்க வச்ச ட்ராப் தான் அதுன்னும் போது, ஏன் சேச்சி மலையாள பிக் பாஸில் எல்லாம் பார்த்துட்டு உருட்டி தானே வந்திருப்பாங்க, அப்போ இப்படி ஒன்று தான் நடக்க போது அதை நம்ம பிளான் பண்ணுவோன்றது தான். ஏன் நீ ட்ரிகர் பண்ணால் விக்ரம ட்ரிகர் பண்ணியிருக்கலாம்ல.
சுபிக்ஷாவை ட்ரிகர் பண்ணிருக்கலாம்ல, ஏன் திவ்யாவை ட்ரிகர் பண்ணிருக்கலாம்ல, ஏன் பாரு கமருதுன்னு நீ பண்ண அப்படின்னும் போது உன்னோட பிளான் பாரு அந்த கேம்ல இருந்து வெளில எடுக்கிறதா, இல்ல ஜனங்க கிட்ட அவளை இன்னும் ஸ்ட்ராங்கா அவளை வில்லியா காட்டிட்டு நீ அங்க விக்டிம் ப்ளே பண்ணணுங்கிறதா உன்னோட பிளான். அந்த பிளான்குள்ளேயே நீ ஸ்ட்ராங் பிளேயரா இருக்க, மத்தவங்கள இப்போ நீ ஒரு அந்த இடத்துல வந்து நான் அப்போ பேசல, அது வந்து அந்த பேனிக் அட்டாக்கோ ஃபிக்ஸோ மயக்கம் வந்ததோ உண்மையோ பொய்யோ அப்படிங்கிற இடத்துல பேசும்போது இப்போ ஜனங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவ அதை உருட்டு தான் உருட்டியிருக்கான்னு. இப்போ வெளியில வந்த விக்ரம் என்ன உருட்டுனாலும் நிஜமாவே வந்துட்டு அவங்களுக்கு வந்து அப்படியே மயக்கம்லாம் வந்துருச்சு அப்படி இப்படின்னு சொன்னாலுமே அவ வாயிலேயே அவ எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கா. ஏங்க அவளுக்கு மயக்கம் வந்துச்சுன்னா 10 நிமிஷம் அந்த ரூம்ல மெடிக்கல் ரூம்ல இருந்தா அவளுக்கு எப்படிங்க தெரியும் அங்க டைம் அங்க இருக்கு வாட்ச் பார்த்துட்டு உட்காந்துருந்தாளா? ஒன்று. இன்னொன்று, அவளுக்கு மயக்கம் வந்துச்சு வரல அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சீரியஸாக ஒரு விஷயம் போயிருக்குன்னா டாஸ்கையும் பிக் பாஸ் நிறுத்தலை. வெளில வந்து விக்ரம் சொல்லுவான், வெளில வாங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவரும் எல்லா இடத்துலையும் அதை சொல்லிட்டே இருக்கா. அவன் சொன்னாலுமே வேணும்னே தான் விக்ரம் அதை சொல்கிறேன், எங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அதனால போலன்னு. அந்த இடத்துல லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்போ வரமாட்டீங்களா, அப்போ சொன்னால் நம்ப மாட்டீங்களாண்ணா அப்படின்ற மாதிரி அவன் விக்ரம் சொல்லுவான். ஆனால் அப்போவே விக்ரம் சொன்ன உடனே சபரியும் சொல்லுவான். ஏன்னா இவங்க எடுத்துகிட்டு போய் அவங்கள மெடிக்கல் ரூமில் விட்டுட்டு வெளில வாங்கடா, வெளில வர சொல்கிறார் பிக் பாஸ் லிவிங் ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனால் வந்து இவங்களுக்கு யோசனையாக இருக்கும், அவன் பொய் சொல்கிறானா இல்லை நிஜமாக எழுந்து போகணுமா அப்படின்னு. இதுக்கு மேலே என்ன டாஸ்க் விளையாடுறீங்க வாங்கன்னு அவன் சொன்னானா, இல்லை பிக் பாஸ் சொன்னாங்கன்னு சொன்னானா அப்படின்னு இவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்மளுக்கும் ஒரு டவுட் வருது. அது உடனே பிக் பாஸ் வாய்ஸ் வந்து கேம் கண்டினியூ ஆகட்டும், எல்லா கார் உள்ள இருக்கவங்க கார் உள்ளே இருங்க, கேம் கண்டினியூ ஆகட்டும்னு சொல்லிடுறாரு. அப்போ அது வரைக்கும் வெளில வாங்கன்னு சொன்ன விக்ரம் சொன்னது பொய்யா? அப்போ லிவிங் ஏரியாக்கு பிக் பாஸ் வர சொன்னாருன்னு அவன் சொல்லியிருந்தா பிக் பாஸ் ஏன் அப்போ அதை ஸ்டாப் பண்ணல அந்த கேமை? அந்த அளவுக்கு அது சீரியஸாக போயிருந்தா கேமை ஏன் ஸ்டாப் பண்ணல? அந்த இடத்துல அந்த கேமே டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கலாம்ல. அந்த கேமில் ஏன் வந்து சுபிக்ஷாவை வின்னர் ஆக்கணும்? அப்போ அந்த சுபிக்ஷாவை அதில் வின்னர் ஆக்கி டிடிஎஃப்ல வந்து ஓவரால் பாயிண்ட்ஸில் அரோராக்கா அந்த டிடிஎஃப்பை கொடுக்கணும். அப்படின்னும் போது உங்களுக்கு அவ்வளோ சீரியஸாக வந்துட்டு நீங்கள் அந்த டாஸ்க்கை கொண்டு போயிருக்கீங்கன்னும் போது ஏன் அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணலை அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ மெடிக்கல் டீம் வரத்துக்கு லேட் ஆச்சுன்னு ஸ்கேண்ட்ரா சொல்லும் போது அது வந்து அவள் பிக் பாஸ் டீம் கிட்ட வைக்க வேண்டிய கம்ப்ளைண்ட்டை தவிர அதை வந்து நீ வந்து இன்டர்வியூவில் சொல்லி திருப்பி பாரு கமருதீன் தப்புன்னு சொல்கிறதில்ல. ரெண்டு பக்கமும் 50-50 தப்பு இருக்குது. ஓவராலாக ஒரு ஷோ ஃபுல்லாக ஒரு பொண்ணை ஹியூமிலேட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அந்த பொண்ணு அவளோட துரோகத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கா. இதனால தான் மற்றவங்கெல்லாம் பாரு தள்ளி விட்டா சாண்ட்ராக்கு வந்துட்டு அஃபெக்ட் ஆச்சு, அவளுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே நான் சொன்னது ஸ்கேண்ட்ராவோட துரோகத்தினால தான் பாரு வெளில போயிருக்கான்னு தான் என்னோட வீடியோஸ் போட்டிருப்பேன். என்னோட வீடியோஸ் பார்க்காதவங்க போய் பாருங்க. அந்த துரோகம் அதை தான் இப்போ பாரு வந்து வீடியோவில் இன்டர்வியூவில் மென்ஷன் பண்ணுறா ஸ்பெசிஃபிக்காக. ஏன்னா எனக்கும் கமருதீனுக்கும் நடந்த ஒரு பர்சனல் விஷயம். இந்த மாதிரி வந்து கிஸ் பண்ணது செஞ்சது நான் வந்து பர்சனலாக ஒரு அக்கா கிட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டேன். அவள் வந்து அதை டாஸ்கில் கொண்டு வந்து எல்லாரும் முன்னாடியே சொல்லி என்னை பேசும்போது பொறுக்கி பாருன்னு சொன்னதோ, அவனை தப்பாக பேசினதோ, கமருதீன் தப்பா பேசினேன், என்னோட கேரக்டர் அசாசினேட் பண்ணும்போது நான் ஆப்வியஸாக ட்ரிகர் ஆகிட்டேன். தப்பு தான். ஆனால் அதை டாஸ்க்காக பார்த்தா தள்ளி விடுறதுன்றது ஒரு கேம் இருக்குது. அதை தான் அவளை சொன்னா மலையாளத்தில். ஸோ நீங்கள் அதை கேமாக பார்த்துருந்தாலும் ஓகே தான். இல்லை ட்ரிகர் பண்ணாங்க அப்படின்றதுனால நான் கோவப்பட்டுட்டேன்னு சொன்னால் அந்த கேமே ட்ரிகரிங் கேம் தான். ஏன் ஃபஸ்ட்டு கெமிக்கும் பாருக்கும் சண்டை வரும்போது அந்த தலை டாஸ்க்கு ஃபஸ்ட்டு கேப்டன்சி டாஸ்க்கு நினைக்கிறேன், அந்த பால் காய்ச்சிற டாஸ்க்கு, அந்த துணி துவைக்கிற டாஸ்க்கு. அப்போ கெமிக்கோ பாருக்கும் அங்கே தான் ஒரு சண்டை வரும். பண்ணும்போது என்ன இப்படி ஆடுறாங்களேன்னு யாரோ சொல்லுவாங்க பக்கத்தில். அப்போ கேமராலாம் இல்லை யாரோ சொல்லுவாங்க, சுபிக்ஷாவோ சம்திங் யாரோ சொல்லும் போது அப்போ கனி சொல்லுவா இதை விட மோசமாலாம் ஆடுவாங்க கேப்டன்சி இதை விட மோசமெல்லாம் ஆடுவாங்க, பிக் பாஸ்ல டாஸ்க்லாம் அப்படிதான் இருக்கும்னு அதே கனி தான் சொல்லியிருப்பா. அந்த கனி சொன்ன மாதிரியே சபரி அக்ரெசிவா பாரு கிட்ட ஆடும்போதும் டாஸ்க்ன்றதுனால தான் யாருமே கண்டுக்கல. இப்போ மட்டும் ஏன்டா இந்த குதிக்கிறீங்க ஸ்கேண்ட்ரான மட்டும்? ஏன் விஜய் சேதுபதி மச்சான் பொண்டாட்டின்றதுனாலயா இல்லை சேனல் ப்ராடக்ட்ன்றதுனாலயா? அதே சேனல் ப்ராடக்ட்டுக்கு சபரிக்கு ரெட் கார்டு ஏன் கொடுக்கல அப்படின்னும் போது அந்த சபரியை இதே மாதிரி ஸ்கேண்ட்ரா மாதிரியே பாரு அன்னைக்கு நடிச்சிருந்தா. இப்போ அவன் வந்து அன்னைக்கு கண்ணில் அடிச்சதுக்கப்புறம் எல்போ அட்டாக் பண்ணி ஷூல மிதிச்சு அவளை தள்ளி விட்டு அவள் கீழே போய் விழுந்தான் அந்த கண்ணோட. அப்போ விழுந்த ஸ்பாட்ல இப்போ ஸ்கேண்டரா எப்படி விழுந்தோடனே மயக்கம் வந்துருச்சு அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாளோ அதே மாதிரி அவளும் அன்னைக்கு நடிச்சு இருந்தான்னா சபரிக்கு ரெட் கார்டு கன்ஃபார்ம். இல்லை சபரியோட அந்த கேம் அன்னைக்கே காலியாயிருக்கும். அப்போ வந்து பாருக்கான விஷயங்கள் அன்னைக்கு வேற மாதிரி பேசப்பட்டிருக்கும். ரைட்டா? அப்போ அவள் நடிச்சிருக்கா அப்படின்னும் போது அவளுக்கு அந்த நடிப்பு வரல, அவள் ஃபேரா கேம்